வணக்கம். ஜே நகர் மக்களின் 30 ஆண்டு கால கனவு நிறைவேற்ற புதிய மின்மாற்றி திறந்து வைத்த திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் உள்ள ஜே நகர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த புதிய மின்மாற்றி அமைக்கும் பணிகள் நிறைவு பெற்று அது இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. அப்பகுதி மக்களின் சுமார் 30 ஆண்டு கால எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் இந்த மின்மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்த புதிய மின்மாற்றியை திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் அவர்கள் தனது திருக்கரங்களால் திறந்து வைத்து மக்களுக்கு அர்ப்பணித்தார். இதன் மூலம் ஜே நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நீண்ட காலமாக நிலவி வந்த மின்தடை மற்றும் குறைந்த மின் அழுத்தம் போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் 6வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சாமுவேல் திரவியம், தியாகி சத்தியமூர்த்தி நகர் தலைவர் மகேந்திரன், மாவட்ட அயலக அணி மாவட்ட துணை அமைப்பாளர் கார்த்திக், ஜே நகர் தலைவர் GK தங்கமணி, ஜே நகர் சங்க காப்பாளர் ராஜேஷ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்து கலந்து கொண்டனர். மேலும் மின்வாரி அதிகாரிகள் பெரியசாமி, மோசஸ், மாநகராட்சி அதிகாரிகள் ஓம் பிரகாஷ், தயாளன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றி செயல்பாடுகளை ஆய்வு செய்து தேவையான தகவல்களை வழங்கினர். இதேபோல் அப்பகுதி பொதுமக்கள் பலரும் திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ஜே நகர் பகுதியில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டதன் மூலம் மின் விநியோகம் சீராக நடைபெறுவதுடன் வீடுகள் மற்றும் சிறு தொழில்கள் மின்சார சிக்கலின்றி இயங்கும் சூழல் உருவாகும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். 30 ஆண்டுகளாக எதிர்நோக்கியிருந்த இந்த திட்டம் நிறைவேறியதற்காக அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்ததுடன் இதற்காக நடவடிக்கை எடுத்த திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தனர். வணக்கம். நான் திருவொற்றியூர் தொகுதியிலிருந்து ஜே நகர் பகுதியிலிருந்து பேசுகிறேன். திருவொற்றியூர் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் அண்ணன் அவர்கள் எங்களுக்கு தலைமை எடுத்ததுலேருந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நாங்கள் அவர்கிட்ட முறையெடுத்தோம். அந்த இடத்துல எங்களுக்கு இப்போது ஸ்டாம் வாட்டர் கிளியரன்ஸ், மெயின் ரோட்ஸ் அண்ட் போர்டு இது எல்லாமே எங்களுக்கு நல்லா பண்ணி தந்திருக்காங்க. இதனை தொடர்ந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா மின்மாற்றியும் எங்களுக்கு கொஞ்சம் அமைச்சு கொடுங்க, எங்களுக்கு குறைந்த மின்னழுத்தம் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்கக்கிட்ட முறையிட்டோம். அதையும் எங்களுக்காக அவர் குறைந்த கால அவகாசத்திலேயே எங்களுக்கு அதுக்கான மின் வாரியத்தில் பேசி அவர் எங்களுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்து அதையும் சிறப்பாக கொண்டு எங்களுக்கு இன்றைக்கி தந்திருக்காரு. இதற்காக இன்றைக்கி இந்த இடத்துல நான் நன்றியை செலுத்துகிறேன். மேலும் அவர் வருகின்ற சட்டமன்ற தேர்தல்லையும் அவர் கட்டாயம் அவர் தான் அவர் சொன்ன மாதிரியே சங்கரின்றி திருவொற்றியூர் இயங்காது அப்படின்ற அந்த வாசகத்துக்கு சிறப்பாக அவரே தான் இந்த இடத்துக்கு மறுபடியும் வருவார் என்றும் அவரே தான் இருப்பார். வணக்கம். என் பேர் GK தங்கமணி. நான் இங்கே திருவொற்றியூர் தொகுதி 6வது வார்டு ஜெயலலிதா நகர் பகுதியில் ஊர் தலைவராக இருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள். நாங்கள் முதல்ல இந்த நிர்வாகத்துக்கு வரும்போது இங்கே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ரோடு சரியில்லை, தெரு போர்டு கிடையாது, ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா மழைநீர் வடிகால் இங்கே சுத்தமாக கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 6 தெரு 7 தெருவில் மழைநீர் வடிகால்கள் கிடையாது. இதுமாரி நாங்கள் ஒரு பிரச்சனையாக நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் KP சங்கர் அவர்களை பார்த்து ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் போய்ட்டு எங்களோட குறைகளை எங்கள் நகர் சார்பாக நாங்கள் அவர்கிட்ட தெரியப்படுத்துவோம். அப்படி தெரியப்படுத்தும் போது எங்களோட குறைகளை ஒரு விஷயமா இருந்தாலும், அது சின்ன விஷயமா இருந்தாலும் அதை கூர்ந்து கவனித்து அதுக்குண்டான அதிகாரிகளை சந்தித்து எங்களுக்கு அவர் வழிகாட்டியாக இருந்து ஒரு விஷயங்களையும் எங்களுக்கு நிறையா பண்ணி கொடுத்துருக்காரு. அதே போல் இப்போ நாங்கள் நீண்ட நாள், அதாவது குறைஞ்சது ஒரு 30 ஆண்டு காலமாக பார்த்திங்கன்னா இங்கே மின்தடை எப்படின்னு கேட்டிங்கன்னா லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் இந்த ப்ராப்ளம் இங்கே அதிகமாக இருந்துச்சு. அதுக்காண்டி நாங்கள் அவர்கிட்ட போய் சொன்னோம், எங்களுக்கு இந்தமாரி மின்மாற்றி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவர்கிட்ட. அவரும் ஈவில் இருக்கக்கூடிய AE கிட்டலாம் பேசி எங்களுக்கு இந்த மின்மாற்றியை அமைச்சு கொடுத்துருக்காரு. நாங்கள் எது சொன்னாலும் அதை எங்களுக்கு துரிதமாக செஞ்சு கொடுக்குற MLAக்கு நாங்கள் எப்போவுமே உறுதுணையாக, நானும் என்னோடய குடும்பம் மட்டும் இல்லாத இந்த ஜெயலலிதா நகர் பகுதியை சேர்ந்த மக்கள் அனைவருமே அவருக்கு உறுதுணையாக இருந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல்லையும் அவர் தான் ஜெயிக்கணும், அவருக்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் செயல்படுவோன்றதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.